Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நாம பிரண்டை சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த பிரண்டை சட்னியை நீங்க வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் அப்படி முடியல அப்படிங்கறீங்க மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கங்க. ஏனா இந்த பிரண்டை சட்னி சாப்பிடுறதுனால நமக்கு நல்ல பசி எடுக்கும். அது இல்லாம நம்மளோட எலும்புக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம எலும்போட ஜாயின்ட்ல வர வலிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சிறந்தது. இந்த பிரண்டை சட்னி அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல ஏதாவது அடிப்பட்ட வலி வீக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அது உடனே சரியாயிரும். அதுவும் இல்லாமல் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த இந்த பிரண்டையை வச்சு எப்படி சட்னி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரண்டையை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிரண்டையோட தோல் பகுதியெல்லாம் எடுத்துடணும். அதுக்கு நான் நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா இந்த கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஈஸியாக அதனோட தோல்லாம் வந்து உரியும். இந்த பிரண்டையோட ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலை வந்து எடுத்துடணும். இந்த பிரண்டையை ஒரு சிலர் டச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாதிரி அரிப்பு வரும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கையில் ஆயில் வந்து ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரண்டையை டச் பண்ணலாம். இந்த பிரண்டையை கட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அதனோட கணுப்பகுதியை நீங்கள் கட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். அடுத்தது ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தோட தோல் பகுதியை நீங்கள் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அழகாக உறிஞ்சி வரும். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பக்கமும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரண்டையோட தோல்களை வந்து நீக்கிறது ரொம்ப முக்கியமானது. நைஃப் இல்லைன்னா கூட நம்ம கையாலேயே இதை வந்து உரிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு உரிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் வரும். இப்போ இருக்கிற பிரண்டையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரண்டை சட்னி செய்யறதுக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தது லெமன் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா புளியும் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது இது கூடவே கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அடுத்தது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10லேருந்து 15 மிளகு எடுத்திருக்கேன். 1 கப் வந்து பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 15 இஞ்சி பல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம லெமன் சைஸில் ஏன் புளி எடுத்துருக்கோன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரண்டையோட டேஸ்ட்டுக்கும் அந்த புளியோட டேஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம எல்லா பொருளையும் நம்ம வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை வதக்கிக்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு வதக்கிக்கிறேன். இந்த பிரண்டையை ரொம்ப நேரம் நல்லா வதக்கணும். ஏன்னா பிரண்டை நல்லா வதங்கலை அப்படின்னா நமக்கு சாப்பிட்றப்ப தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த வதக்கிற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரண்டையோட கலரு க்ரீனில் இருந்து அந்த ஒரு மாதிரி எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வதக்கிக்காங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, மிளகாய் இது 3ஐயுமே போட்டு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. நம்ம வதக்கிற பொருள்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். ஸோ நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் போடுறப்போ அந்த துருவின தேங்காயும் புளியும் தேவைக்கேற்ற அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தகுந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரண்டை சட்னி வந்து பார்த்திங்கன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிது. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை சட்னி வந்து இந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குன்னு தெரியாது. ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இருந்து தான் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.